ரசாயன உரங்களின் விலை உயர்ந்துவிட்டதால் அதிர்ச்சியில் இருக்கும் விவசாயிகளுக்கு மத்தியில் எந்த கவலையும் இல்லாமல் வீடியோ வெளியிட்டிருக்கிறார் ஒரு இளம் விவசாயி. உரத்தில் தற்சார்பை வலியுறுத்திய நம்மாழ்வாருக்கு நன்றி தெரிவித்து இயற்கை விவசாயி பிரகாஷ் பேசியதை தற்பொழுது பார்க்கலாம். ரசாயன உர தட்டுப்பாடு ஐயா நம்மாழ்வார் இதை ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தீர்க்கதரிசியாக சொல்லிட்டார். கப்பல்களும் போக்குவரத்துகளும் வான் ஊர்திகளும் நிறுத்தப்படலாம், அதனால ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் பெட்ரோல் டீசல் விலை உயரலாம் அப்படின்னு சொன்னார். அதாவது அப்பயே அவர் வந்து தற்சார்பு வாழ்க்கைக்கும் இயற்கை விவசாயத்துக்கும் மாற சொன்னார். அவர் இருந்த காலங்களில் வந்து இயற்கை விவசாயம் கொஞ்சம் வளர்ந்தாலும் இன்றைக்கெலாம் அவர் உயிரோடு இருந்தால் எல்லா கிராமங்களுக்கும் இயற்கை விவசாயம் வந்து சென்றடைஞ்சிருக்கும். அவர் இல்லாது வந்து ஒரு பெரிய பின்னடைவாக வந்து கருதுகிறோம். நானும் அவரால் தான் இன்றைக்கி வந்து ஒரு இயற்கை விவசாயியாக இப்போ ஒரு 2 ஆண்டுகளாக நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எந்த ஒரு ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் எதுவுமே இல்லாமல் தான் நான் வந்து முழுக்க வந்து விவசாயம் பண்ணுறேன். அப்போ இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் அப்படின்னு தெரியும், ஆனால் இது இப்போ வரும்ன்றது தெரியாது. ஏன்னா எல்லா விவசாயிகளும் இன்றைக்கி வந்து ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் இல்லாமல் அவங்களால விவசாயம் பண்ண முடியும்னு அவங்களால நம்புறதுக்கே ரொம்ப இதாயிரும். அப்போ இந்த நிலையை வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களால தான் வந்து சரி செய்ய முடியும். அப்போ இந்த பிரச்சனை வந்து இன்னும் 1 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் நீடிக்கலாம், இல்லை 1 மாதம் 2 மாதத்தில் கூட முடிவுக்கு வரலாம். ஆனால் நம்ம மறுபடியும் ரசாயன உரங்களை வந்து நம்பியே விவசாயம் பண்ணுறது வந்து இனி வந்து இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இல்லை. அப்போ இதுக்கான ஒரு நிரந்தர தீர்வாக வந்து இயற்கை விவசாயம், தற்சார்பு பொருளாதாரம், சுதேசி பொருளை பயன்படுத்தல், இதுதான் இதுக்கு வந்து இது ஒரு நிரந்தர தீர்வாகும்.